السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக தினமும் திருமறை குர்ஆனுடைய சில அத்தியாயங்களுடைய அர்த்தங்களை விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அத்தியாயம் 104வது அத்தியாயம், ஹுமஸா, குறை கூறுதல். இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 9 வசனங்கள் இருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 9 வசனங்கள் இருக்கிறது. சிறிய அத்தியாயம்தான். நாம சிறுபிள்ளையிலே என்ன செஞ்சிருக்கிறோம், மனப்பாடம் பண்ணி அவ்வப்போது தொழுகையிலையும் மற்ற நேரங்கள்லையும் இந்த அத்தியாயத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இத பிரதானமா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, மனிதர்கள் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு பெரிய தீமை, அதை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அந்த தீமையுடைய நிலை என்ன, அந்த தீமையை செய்வதால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை என்ன செய்றான், இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பொருளாதாரம் சம்பந்தமா மனிதன் இந்த பொருளாதாரத்துல எப்படி இருக்கிறான், அந்த பொருளாதாரம் அவனை என்ன செய்யும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தி எல்லாம் என்ன செய்றான் இந்த இடத்துல இந்த அத்தியாயத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரரே, அந்த அத்தியாயத்தை நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். கடைசியை நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம சொல்ற மாதிரி ஏற்படுத்திக்குவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. இதான் முதல் வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. வைல்னா கேடு, கேடு, வைல்னா கேள். லிகுல்லி ஒவ்வொருவருக்கும் கேடுதான். யார் அவர்கள்? ஹுமஸா, லுமஸா. லுமஸான்னு சொன்னா குறை கூறுதல், ஹுமஸா சொன்னா புறம் பேசுதல். லுமஸானா குறை கூறுதல், ஹுமஸானா புறம் பேசுதல். குல்லி ஒவ்வொருவருக்கும், வைல் கேடு. குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். எவன்லாம் குறை சொல்லிட்டே இருக்கிறானோ, எவன்லாம் புறம் பேசிட்டு இருக்கிறானோ அவனுக்கு கேடு என்று நினைச்சான் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அடுத்தது அல்லாஹ் பேசுகிறான், அல்லதி ஜமஅ மாலம் வ அத்ததா. ஜமஅ மாலம், அதாவது செல்வத்தை சேர்த்து கொண்டிருக்கின்றான். அல்லதி வ அத்ததா, அவன் சேர்த்து கொண்டு அதை எண்ணிக்கொண்டிருக்கிறான். உலகத்துல பொருளாதாரத்தை சேர்க்கிறான். சேர்க்கும் போது என்ன செய்யறான், அதை எண்ணிக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவு இருக்குது பேங்க்ல, எவ்வளவு இருக்குது, அங்கே எவ்வளவு இருக்கு, இங்கே எவ்வளவு இருக்கு, இப்படி கணக்கு பண்ணிட்டே இருக்கிறான்னு மனிதனுடைய அந்த சுபாவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லதி ஜமஅமாலம் வ அத்ததா. அந்த மனிதன் இந்த குறை கூறி புறம் பேசி இருக்கிறான் இல்லையா, அவனையும் சேர்த்து எல்லாம் சொல்றான். அவன் செல்வத்தை சேகரித்து அதை எண்ணிக்கொண்டிருக்கின்றான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா அஹ்லதா. யஹ்சபு, அவன் நினைக்கிறான், அவன் கருதுகிறான், அன்ன மாலஹு, அவனுடைய செல்வம், அவன் சேர்த்து வச்சிருக்கான்ல அந்த பொருளாதாரம், அஹ்லதா, இந்த உலகத்துல நிரந்தரமாகி வைக்கும் என்று நினைக்கிறான். நம்ம காசு பணம் இருக்கா இல்லையா, இந்த காசு பணம் இந்த உலகத்தில் அவனை நிரந்தரமாக்கி வச்சிரும் என்று அவன் நினைக்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தனது செல்வம் இவ்வுலகில் தன்னை நிரந்தரமாக்கி வைக்கும் என அவன் நினைக்கிறான். கல்லா, அவ்வாறல்ல. கல்லான என்ன அர்த்தம்? அவ்வாறல்ல அர்த்தம். கல்லா, அவ்வாறல்ல. லா யுன்பதன்ன ஃபில் ஹுதமா, அவன் வீசி எறியப்படுவான். லா யுன்பதன்ன, வீசி எறியப்படுவான். எதுல? ஃபில் ஹுதமா, ஹுத்தமாவில் அவன் வீசி எறியப்படுவான். எவன்லாம் குறை கூறி புறம் பேசி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு கேடு.
அவன் பொருளாதாரத்தை சேர்த்து அதை எண்ணிட்டு இருக்கிறான். அந்த பொருளாதாரம் இந்த உலகத்துல தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் நினைக்கிறான். அப்படி அல்ல, அவன் வீசி எறியப்படுவான். எதுல? ஃபில் ஹுத்தமா, ஹுத்தமாவில் வீசி எறியப்படுவான். ஒமா அதுராகா, ஒமா எது அதுராகா உமக்கு அறிவித்தது, மல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் என்ன? மானா எது, மல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் எது என்று உமக்கு அறிவித்தது எது அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். நாருல்லாஹில் மூக்கதா, அது என்ன தெரியுமா? நார், நார்னா என்னது? நார்னா என்னது? நெருப்பு. நார்னா நெருப்பு. நாருல்லாஹி அப்படின்னா அல்லாஹ்வுடைய நெருப்பு. நாருல்லாஹி அது அல்லாஹ்வுடைய மூக்கதா, பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு. அது குத்தமானாக்கு அல்லாஹ் வழக்கம் கொடுக்கிறான். நாருல்லாஹில் மூக்கதா, அது அல்லாஹ்வின் நெருப்பாகும், அது பற்ற வைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பாகும் என்று அல்லாஹ் அந்த குத்தமாக்கு வழக்கம் கொடுக்கிறான். அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அது எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுமா? அல்லதி தத்தலிஉ, அது எட்டி பார்க்கும், அது எட்டிவிடும். எத? அலல் அஃஇதா, உள்ளங்களை, இதயங்களை. இதயங்கள் என்ன செய்யும்? அது அந்த நெருப்பு எட்டி பார்க்கும், உள்ள ஊடுருவி செல்லும். அல்லாஹ்வுடைய நெருப்பு என்பது என்னது? அது உள்ளத்தை என்ன செஞ்சிடும்? ஒண்ணுமில்லாம ஆக்கிடும், இதயத்தை கரிச்சிடும் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றான். அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அது இதயங்களை எட்டிவிடும். இன்னஹா அலைஹிம் மூஸதா, அவர்கள் மீது அது மூட்டப்பட்டதாக இருக்கும். அந்த நரகத்துல அந்த நெருப்பு எப்படி இருக்கும்? மூட்டப்பட்டதாக இருக்கும். ஃபீ அமதி முமத்ததா, எப்படி? நீண்ட. ஃபீ அமதுனா கம்பங்கள், முமத்ததா நீண்ட பெரிய பெரிய தூண்கள், பெரிய பெரிய கம்பங்கள், அதுல அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே நினைச்சான் நரகத்துல ஹுத்தமா என்பதை பற்றி நினைச்ச இந்த இடத்துல சொல்லி காட்டான். இன்னஹா அலைஹிம் மூஸதா ஃபீ அமதி முமத்ததா, அது நீண்ட கம்பங்களில் அவர்கள் மீது மூடப்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் நினைச்சான். இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன அத்தியாயம் தான், ஆனா இதுல ஏராளமான விஷயங்கள் இருக்குது. புறத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். நீங்க புறம் பேசி நாம என்ன செய்யக்கூடாது? ஒரு காலம் புறத்துல மூழ்கி விடக்கூடாது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அடுத்தவர்களை கழுவி குடிப்பது என்பது ரொம்ப சாதாரண போச்சு. ஒரு 5-6 பேர் நின்று பேசிருக்காங்க, யாரையாவது பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் ரொம்ப மோசம், இவன் வேலைக்காக மாட்டான் அப்படி பேசிருப்பாங்க. அந்த 4 பேர் பேசிட்டு இருக்கிறாங்களே, ஒருத்தரும் எழுப்பி போக மாட்டாங்க. ஏன் எழுப்பி போக மாட்டாங்க? நம்ம ஒருத்தர் எழுப்பி போனா அடுத்த டார்கெட் யாரு தான்? நம்ம தான். அதனால நம்ம இங்கேயே இருந்து பேசுவாங்க. அப்ப அது மாதிரி இன்னைக்கு சர்வசாதாரணமாக புறம் என்பது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில அப்படியே ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஒரு காலம் புறம் பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, புறம்னா என்ன? ரசூலுல்லாஹ் புறம்னா என்னன்னு கேட்கிறாங்க. புறம்னா ஒருவன்கிட்ட இருக்கக்கூடிய குறையை பேசுவது, ஒருவன்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை பேசுவதுதான் புறம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள்ட்ட இருக்கிறதானே பேசுறோம், இருக்கிறதானே நம்ம கூட சொல்லுவோமா இல்லையா? எப்பா இல்லாதையா பேசுறோம், அவன்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தானே பேசுறோம் அப்படின்னு ஒரு சமாளிப்பும் இல்லையா? அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனிடத்தில் இருப்பதை பேசுவதுதான் புறம், இல்லாததை பேசுவது என்னது? அவதூறு அப்படிங்கிறாங்க. அப்ப புறத்துக்கு தனி, அவதூறுக்கு தனி. புற பேசுபவங்களுக்கு கேடு அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஒரு இடத்துல பாருங்க, இந்த வைலுள்ளிக்குள்ளி ஹுமசத்தின் லுமசா, இந்த வசனத்தை ஓதும் பொழுது மறுமையுடைய ஒரு தண்டனை நமக்கு ஞாபகம் வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தின் பொழுது அல்லாஹ் அவங்களுக்கு பல அத்தாட்சிகளை, பல காட்சிகளை அல்லாஹ் காட்டினான். அதுல ஒரு காட்சி என்ன தெரியுமா? ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. நல்ல கவனமா கேட்கணும். ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. அவர்களுடைய நிலையை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு நகம் இருக்கிறது. நகம், அந்த நகலாம் செம்பால் இருக்கு, செம்பிலான நகம். அந்த நகம் ஃபுல்லா செம்பு. அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா, தங்களை தாங்களே கீறி கொள்கிறார்கள். அப்படியே முகத்துல, நெஞ்சில, முதுகுல இப்படி கீறிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி இருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது மாதிரி ஒரு காட்சியை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அப்ப ஜிப்ரீல்ட்ட கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்கிறாங்க, யார் இவர்கள்? இது மாதிரி தண்டனைக்குள்ளானவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அப்ப அவங்க சொல்றாங்க, இவர்கள்லாம் உலகத்துல வாழும் பொழுது தங்களுடைய சகோதரனுடைய தன்மான உணர்வோடு விளையாடியவர்கள், அடுத்தவனை பத்தி ஃபசாது பேசினவர்கள், அடுத்தவனை பத்தி குறை சொல்லி அவதூறு பேசிக் கொண்டிருந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை பத்தி சொல்லி காட்டாங்க.
அல்லாஹ் குர்ஆன் என்னோட சொல்லி கேட்டான், செத்து போனவங்களுடைய சகோதரருடைய மாமிசத்தை புசிப்பதற்கு நீங்க விரும்புவீங்களா? எப்படி அதை வெறுப்பீங்க? அது மாதிரி நீங்க புறத்தை வெறுக்கணுங்கிற அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அப்ப அடுத்தவர்களை பத்தி புறம் பேசுவது இறந்த சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமா இல்லையா? அதை எப்படி நீங்க வெறுப்பீங்க? அது மாதிரி புறத்தை நீங்க வெறுங்க. நாளை மறுமையில ரசூலுல்லாஹ்ட்ட இந்த தண்டனையை சொல்லி காட்ட, இவங்கெல்லாம் புறம் பேசுறவங்க தங்களை தாங்களே செம்பிலான நகத்தால் கீறி கொண்டு இருக்கிறார்கள் என்று அந்த சம்பவத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த அத்தியாயத்துல புறம் சம்பந்தமா அல்லாஹ் விளக்குறான், பொருளாதாரம் சம்பந்தமா மனிதனுடைய மென்டாலிட்டி அல்லாஹ் விளக்குறான், நாளை மறுமையில நரகம் சம்பந்தமா அல்லாஹ் விளக்குறான். அந்த நரகம் எப்படிப்பட்ட நரகம் என்பதை எல்லாம் நினைச்சான் விளக்குகின்றான். இதை விளங்கி நாம் படிப்பினை பெறக்கூடிய மக்களா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு தடவை வாசிக்கிறேன், நீங்க திரும்ப சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. குறைகூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அல்லதி ஜமஅ மாலம் வ அத்ததா. அவன் செல்வத்தை சேகரித்து அதை எண்ணிக்கொண்டிருக்கின்றான். யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. தனது செல்வம் இவ்வுலகில் தன்னை நிரந்தரமாக்கி வைக்கும் என அவன் நினைக்கிறான். கல்லா, அவ்வாறல்ல. ல யுன்பதன்ன ஃபில் ஹுதமா. அவன் ஹுத்தமாவில் வீசி எறியப்படுவான். வமா அதுராக மல் ஹுதமா. ஹுதமா என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? நாருல்லாஹில் மூகதா. அது பற்ற வைக்கப்பட்ட அல்லாஹ்வின் நெருப்பாகும். அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா. அது இதயங்களை எட்டிவிடும். இன்னஹா அலைஹிம் முஸதா ஃபீ அமதின் முமத்ததா. அது நீண்ட கம்பங்களில் அவர்கள் மீது மூடப்பட்டதாக இருக்கும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.